நம்ம ரஜினிகாந்த் சார் ஜெயிலர் 2 படத்துல தான் தற்போது நடிச்சிட்டு இருக்காரு. நெல்சன் இந்த படத்தை இயக்க, அனிருத் இந்த படத்திற்கு இசையும் அமைச்சிட்டு இருக்காரு. படத்துடைய படப்பிடிப்பு வேகமாக நடந்துட்டு இருக்காம். தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்புல இருந்து ரஜினி சார் பிரேக் எடுத்துக்கொண்டு இமயமலை பயணமுமே சென்று விட்டாரு. அதனை முடித்துக்கொண்டு மீண்டும் ஜெயிலர் 2 படப்பிடிப்புல மீண்டும் இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படம் குறித்து இயக்குனர் நெல்சன் அவர்கள் ரஜினி சாருக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது ஜெயிலர் 2 திரைப்படத்துல ஆக்ஷன் காட்சிகள்ல வயலன்ஸ் சற்று அதிகமாக உள்ளதாம். இதனால நெல்சன் சற்று தயங்கியிருக்காரு. வயலன்ஸ் அதிகம் அப்படின்றதுனால படத்திற்கு ஏ சான்றிதழ் கிடைத்துவிட போகுது அப்படின்னு நெல்சன் சற்று தயக்கத்துடன் இருந்திருக்காரு. எனவே ஆக்ஷன் காட்சிகள்ல வயலன்ஸை குறைத்துக் கொள்ளலாமா அப்படின்ற யோசனையில நெல்சனுமே இருந்திருக்காரு. ஆனால் அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதனை அப்படியே எடுங்க, எதற்காகவும் யாருக்காகவுமே சமரசம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ரஜினி சாருடைய முந்தைய படமான அதாவது கூலி திரைப்படத்திற்குமே ஏ சர்டிபிகேட் தான் வழங்கினாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இதனடுத்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படம் ஒரு சில மோசமான விமர்சனங்களை சந்தித்த போதிலுமே வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. இதனடுத்து சூப்பர் ஸ்டார் அவர்களை தற்போது ஒரு பிரபலம் ஒருவர் சந்தித்திருக்காராம். சோ அவரை பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் எச்சரித்துள்ளதாக சொல்லப்படுது. கேபிஓயுடைய நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் தான் பாலா. இந்த நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான இவர் அதனைத் தொடர்ந்து பல புரோகிராம்கள்ல தொடர்ச்சியாக கலந்து கொண்டாரு. சோ பாலா பாத்தீங்கன்னா ஹீரோவுமே ஆகிட்டாரு. இவருடைய நடிப்புல காந்தி கண்ணாடி அப்படின்ற திரைப்படம் சமீபத்துல வெளியாகி நல்ல விமர்சனத்தை பெற்றது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா பாலா அவர்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து நிறைய நல்ல உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. சோ அதன்படி சமீபத்துல பாலா அவர்கள் பலராலுமே விமர்சிக்கப்பட்டாரு. அது மட்டும் அல்லாமல் பாலாவை ஒரு கும்பல் இவர் தப்பானவர் அப்படின்னு விமர்சனமுமே பண்ணாங்க. சோ சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்போதைய பாலாவை அழைத்து ஒரு சில அறிவுரைகளை வழங்கியிருக்காராம். சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பாலா அவர்களே இந்த சம்பவம் பற்றி மறைமுகமாக ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு.